15,000க்கு ஃபோன் வாங்கலான்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவே பார்த்துருப்பீங்க. வெறும் இந்த 8 மெகா பிக்சல் கேமரான்னு கொடுத்து போர் அடிச்சுட்டு இருப்பாங்க. இல்லப்பா ஒரு 20,000க்குள்ள பார்க்கலாம்னு சொன்னா அடுத்த நம்ம வீடியோவே வந்திருக்கும். இதை பார்க்க வந்திருப்பீங்க. அந்த வகையில் 20,000 ரூபாய்க்கு இந்த மாதம் பெஸ்ட் ஃபோன் எதெல்லாம் வாங்கலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதே கம்மி பிரைஸ்ல இருந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் ஃபோன்ஸ் வருதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மோட்டோவோட G67 பவர் மொபைல் இருக்கு. அதை யாரும் வாங்கிடாதீங்க. இப்போதான் லான்ச் ஆச்சு ப்ரோ வாங்கலாமான்னு கேட்குறவங்களுக்கு இவங்க மோட்டோ பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மோட்டோவோட G86 பவர் மொபைல் இருக்கு. ஸோ இந்த மொபைல் அதை விட பெட்டரான ஸ்பெக்லேயே இருக்கு. அதனால நீங்கள் இந்த மொபைலே தாராளமாக வாங்கலாம். ரீசன் இதில் டிஸ்பிளே 6.67 இன்ச் 1.5K POLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இந்த ப்ரைஸுக்கு யார் கொடுக்குறா? 1.5Kலாம் இல்லை கொடுக்குறாங்க. அடுத்து வரக்கூடிய ஃபோன்ஸ்லாம் இருக்கு. பட் ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபோன் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் IP68 அண்ட் 69 கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணியில போன் விழுந்துருதுனாலும் கூட நீங்க கவலைப்படாம யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். ஆல்ரெடி ஃபுல் வீடியோலாம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி எல்லாம் கூட எடுத்திருக்கேன். பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Dimensity 7400 கொடுத்துருக்காங்க. டெய்லி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் லோ கிராஃபிக்ஸ்ல எல்லாம் அப்பப்ப கேம் பிளே பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். 6720 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 1 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 99 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் தான் 1 வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறாங்க. 2 வருஷமா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். 3 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுன்னு கொடுத்திருக்காங்க. கேமரா சைடுமே இந்த பட்ஜெட்ல இது நல்லாவே தான் இருக்கு. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 17,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஆல் ரவுண்டர் இருக்கக்கூடிய நல்ல ஃபோன் தான். இல்ல ப்ரோ எனக்கு இன்னொரு ஆல்டர்னேட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே எதிர்பார்க்குறீங்க, அதுவும் கேமரால பெட்டரா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நத்திங்கோட CMF Phone 2 Pro மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுல கேமரா கொஞ்சம் பெட்டராவே இருக்கு மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சலும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, இன்னொரு 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் மோஸ்ட்லி யாரும் கொடுக்கறது இல்ல. ஒரு 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா செட்டப் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே 6.77 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே நல்லா இருக்கு. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Dimensity 7300 Pro ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே டெய்லி யூஸ் பண்றதுக்குமே நல்லா இருக்கும். அப்பப்ப கொஞ்சம் கேம் பிளே அதுவும் லோ கிராஃபிக்ஸ்ல பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூட்டபிளான மொபைலா இருக்கும். அண்ட் அதை தவிர பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh தான் வரும். 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சார்ஜ் 1 to 100% பண்றதுக்கு 79 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 16 5G பேண்ட் சப்போர்ட்டோடமே வருது. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 2 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. இவங்க கொடுக்குறது நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் டர்ம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூட்டபிளாக இருக்கும். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 17,500 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபோன் தான். பட் இருந்தாலும் எனக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் ப்ரோ அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்காது. இது என்ன ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓவராலாக இருக்கிற மாதிரி நீங்கள் மோட்டோ கூட போகலாம். இல்லை ப்ரோ எனக்கு பேட்டரிலாம் பிரச்சனை இல்லை, இன்னொரு 500 எக்ஸ்ட்ரா போனாலும் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு போக்கோவோட X7 மொபைல் ட்ரை பண்ணலாம். ரீசன் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வரும். டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே நல்லா இருக்கும். இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா IP68 and 69 இருக்கு. நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண மாதிரி தண்ணியில எல்லாம் போட்டாலும் கூட ஃபோனுக்கு பெருசாக ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ அதனால அந்த வகையிலும் இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Dimensity 7300 அல்ட்ரா ப்ராசர் கொடுத்துருக்காங்க. டெய்லி யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் லோ கிராஃபிக்ஸ்ல கேம் பிளே பண்ணுவேன் நினைக்கிறவங்களுக்குமே இது சூட்டபிளாக தான் இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி 5500 mAh கொடுத்துருக்காங்க. நத்திங்ல பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh தானே கொடுத்துருந்தாங்க. நீங்க ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தான் இந்த போக்கோ மொபைலை வாங்குற மாதிரி இருக்கும். அதனால இதுலயுமே ஒரு 500 mAh எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா 5500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு மேல பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டரா கிடைக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1ல இருந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 50 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்குது. ரியலாவே ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுல பெட்டரா தான் இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது. டியூவல் சிம் ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு போட முடியாது. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்னா 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளுக்கும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோ யூஸே பண்ணாத ஒரு சூப்பரான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேமரா செட்டப் அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 18,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஸார்
அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்ல நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சேனலில். டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு 1000 ரூபா கூட எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் ப்ரோ. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா ரியல்மியோட P3 Pro மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது 19,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன தான் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 6.83 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காட் கர்வ், எல்லா பக்கம் கர்வாக இருக்கிற மாதிரி 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா IP68 and 69 கொடுத்துருக்காங்க. தண்ணியில் போட்டாலும் கூட ஃபோனுக்கு எதுவுமே ஆகாது. ஆல்ரெடி டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, வீடியோவும் போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராசர் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். கேம் பிளே பண்ணுறதுக்கும் சரி, டெய்லி யூஸ்க்கும் சரி, மற்றதை விட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கூட இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் ரேர் தான், இவங்களே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டெஸ்ட் போட்டு பார்த்த வரைக்கும் 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 71 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே தாராளமாக வந்து கிடைக்கும். 1.5 நாள் கூட கிடைக்கும், கொஞ்சம் நார்மலாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. டியூவல் சிம் ஸ்லாட் தான், எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு போட முடியாது. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. கேமரா செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஓவராலாக இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் வாங்கி வச்சு அப்படின்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணும் போதுமே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஃபோனாக தான் இது இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 19,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் லக்குக்கு இந்த ஃபோன் அமைஞ்சிச்சு அப்படின்னா கம்மி ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா 19,000 சில்லரை இருக்கும், அப்புறம் 21,000 ரூபா இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு ப்ரைஸ் மாற்றுவாங்க. கம்மி ப்ரைஸாக இருக்கும்போது வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா T4R இருக்குது, அப்படி இல்லைன்னா ஐக்கூவில் Z10R மொபைல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக் வைஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.77 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் இதில் IP68 and 69 வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். தண்ணியில இந்த மாதிரி போட்டு ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சாலும் கூட ஃபோனுக்கு பிரச்சனை வராது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துருக்கனால தெரியாமல் ஃபோனை கீழே போட்டாலும் கூட ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நான் ஃபோனை வாங்கிட்டேன், 4 தாட்டி கீழே போடுவேன், தண்ணிலையும் போடுவேன்னு போட்டிங்கன்னா உள்ள தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை கீழே போடாமல் பார்த்துக்கங்க. ஒன்ஸ் கீழே போட்டிங்க அப்படின்னா தண்ணியில் போடாமல் பார்த்துக்கோங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் கொஞ்சம் கம்மி தான். பட் விவோவில் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு வழி வந்து கிடையாது. டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அப்பப்போ கேம் பிளே வந்து லோ கிராஃபிக்ஸில் பண்ணுறதுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். ஏன்டா 20,000 ரூபா கொடுத்து வாங்குறோம், இன்னும் லோ கிராஃபிக்ஸ்லேயே நாங்கள் ப்ளே பண்ணால் எப்போ தான் நல்ல கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் அண்டர் 25K வேறு லெவல் ஃபோன்ஸ் இருக்குது, அதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் அது தவிர பேட்டரி கெப்பாசிட்டி 5700 mAh 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 89 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது ஒரு நாளைக்கு மேலேயே வந்து உங்களுக்கு தாராளமாக பேட்டரி லைஃப் கிடைக்கும் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேமரா செட்டப் வந்தோம் அப்படின்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 21,000 ரூபாய் இப்போ வந்து பிரைசிங்கில் இருக்கு. பட் திடீர்னு ஏதாவது ஒரு ஆஃபர் வருது, இல்லை சடனாக நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ கூட வந்து டேக் ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ப்ரைஸ் வந்து சில டைம் 19,500 19,000 இந்த மாதிரி கூட வருது. ஸோ அதனால் எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன, இந்த மற்ற ப்ராடக்ட்ஸை பற்றின டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும்னா டேக் ப்ராடக்ட்லேயே இருக்குது, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஸார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.